செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் 1 கோடி ரூபாய் கேட்டு 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மகாகவி பாரதி நகரைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். தொழிற்சாலை இரும்பு கழிவுகளை மொத்தமாக எடுத்து விற்பனை செய்யும் தொழிலை மேற்கொண்டு வருகிறார். இவரது 15 வயது மகன் யுவராஜ் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் டியூஷன் செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்ற யுவராஜ் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என்று தெரிகிறது. இதைத் தொடர்ந்து யுவராஜின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். போலீசார் யுவராஜை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவரின் தந்தை கிருஷ்ணனை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். அம்மா வந்து இது மாதிரி நைட்டு வரல, வீடு திரும்பல, ஃபங்க்ஷன் போனாங்க, வரல என்கிட்ட சொன்னாங்க. வராங்க லோகத்துக்கு வந்துடுவான், அம்மா ஃப்ரெண்டு இல்லை தங்கிட்டு வந்துடுவான் அப்படின்னு நினச்சான். இப்போ இன்ஃபார்மேஷன் வந்து கடத்தின்னு போனதாகவும் 1 கோடி ரூபா கேட்டதாகவும் சொல்கிறாங்க. இதன் மூலம் யுவராஜ் பணத்திற்காக கடத்தப்பட்டது தெரிய வந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே மாணவன் யுவராஜ் ஊதாரித்தனமாக செலவு செய்பவர் என்றும் தனது பெற்றோரிடமிருந்தும் பணம் பறிக்க திட்டமிட்டு அவரே இதுபோன்ற ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் அந்த கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொது வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அவரை தமிழக முதலமைச்சராக்கியதற்கு நன்றி கடனாக தம்மை கைது செய்ததாக சசிகலா கணவர் நடராஜன் தெரிவித்துள்ளார். நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட சசிகலாவின் கணவர் நடராஜனை விசாரிக்க 3 நாள் அனுமதி கேட்டு போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து நடராஜனை 1 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க தஞ்சாவூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. போலீஸ் காவல் முடிந்ததை அடுத்து நேற்று மாலை நடராஜன் உள்ளிட்ட 3 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். விசாரணை முடிந்து நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த அவர் செய்தியாளரிடம் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொது வாழ்வில் கொண்டு வந்து தமிழக முதலமைச்சராக்கிய தம்மை கைது செய்ய உத்தரவிட்டதற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடரும் காட்டுத் தீயால் காடுகள் அரிய வகை மரங்கள் எரிந்து சாம்பலாகி வருகின்றன. தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து எரிந்து வரும் காட்டுத் தீயால் பல அரிய மரங்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்து வருகின்றன. மேலும் தற்போது கோடைக்காலம் என்பதால் காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவி மரங்கள் எரிந்து வருகின்றன. இந்நிலையில் சில சமூக விரோதிகள் காடுகளில் உள்ள உயர் ரக மரங்களை குறிவைத்து தீயிட்டு எரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொடர் தீயால் பல நூற்றுக்கணக்கான மரங்கள் எரிந்து வருவதோடு வெப்ப தாக்கத்தால் வனவிலங்குகள் காட்டிலிருந்து வெளியேறி ஊருக்குள் வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு வனத்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டால்தான் காடுகளை பாதுகாக்க முடியும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் குறித்து அவதூறாக பேசிய திருப்பூர் மாநகராட்சி மேயரை கண்டித்து தேமுதிக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியின் சாதாரண மாமன்ற கூட்டம் நேற்று காலை தொடங்கியது. இந்த கூட்டத்தில் தேமுதிக கவுன்சிலர் அவரது வார்டில் நிலவும் குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை பற்றி பேசினார். தொடர்ந்து மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேசி வரும் தேமுதிக கவுன்சிலர்களுக்கு மாமன்றத்தில் ஆதரவு பெருகியது. மற்ற கட்சியினர் தேமுதிகவிற்கு கொடுத்த ஆதரவு ஏற்றுக்கொள்ள முடியாத மாநகராட்சி மேயர் விசாலாட்சி தேமுதிக கவுன்சிலரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்தை அவதூறாக பேசியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்பின் போது செய்தியாளரிடம் பேசிய உறுப்பினர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்கள் பிரச்சினைகளை பேச அதிமுக மேயர் மறுப்பதாகவும் இதனால் பொதுமக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தனர். 4 மாசம் 125 நாள் ஆச்சு மாநகராட்சி பொறுப்பு. 125 நாளும் கூட இன்னும் தண்ணி பிரச்சனை சரி பண்ண முடியல. அப்ப என்ன நிர்வாகம் நடக்குதுங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை தொடர்ந்து இந்த நிலை தொடர்ந்தால் மாமன்றத்தில் தெரிவிப்பது மட்டுமில்லை, மக்களை திரட்டி போராட்டம் இருக்க கூட தேமுதிக தான் தயாராக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வெளிநடப்பு செஞ்சு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கும்பகோணம் அருகே உள்ள உடையலூர் ஸ்ரீ செல்வ மகா காளியம்மன் திருக்கோயிலில் உலக நன்மைக்காக சகஸ்ர மகா சண்டியாகம் நடைபெற்றது.
சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் 8 திக்கிலும் 8 காளி கோயில்கள் கட்டப்பட்டது. இதில் ஒன்றான உடையலூர் செல்வ மகாகாளி கோயிலில் உலக அமைதிக்காகவும் உலகை பேரழிவிலிருந்து காக்கவும் 13 வித சண்டிகா யாகங்கள் நடைபெற்றது. இந்த யாகமானது நமது நாடு மட்டுமல்ல, அன்றைய நாடுகளிலே ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்களின் உபாதைகள் குறைந்து உலகம் க்ஷேமம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த மிகப்பெரிய சண்டி யாகத்தை அற்புதமாக நடத்தி வருகிறது. இதேபோல் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவை கோணியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாநகர் மக்களின் குலதெய்வமான மிகவும் பிரசித்தி பெற்ற கோணியம்மன் கோவில் மாசி மாத தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட 600 வருஷமா பழமையான கோயில். ஒரு 50 ஆண்டுகளாக இந்த தேர் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், பிரசித்தி பெற்ற அம்பாள். கடலூர் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை அரிவாளால் வெட்டிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கம் அருகே உள்ள சோதனை சாவடியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். நேற்று அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது அதில் வந்த மர்ம நபர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக அந்த மர்ம நபர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் பாஸ்கர் என்ற போலீசாரை வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். 2 பேர் வந்து நடந்து வந்தாங்க சார். நடந்து வந்து ஏன் நிறுத்தினு வந்து கேட்டாங்க. நாங்கள் எதுக்கு நீங்கள் வேகமாக போனீங்க, குடிச்சிட்ருக்கீங்களான்னு கேட்டதுக்கு மறைத்து வைத்த அந்த கத்தி எடுத்து என்னோட கழுத்தில் குத்திட்டாங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நேற்று உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையான ஓய்வூதியம் வழங்க வேண்டும், கொள்முதல் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் இளவரி தலைமையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மேலும் தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த அமுதம் சில்லறை அங்காடிகளை தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களிலே 1984 வரை நடைபெற்ற அந்த ரேஷன் கடைகள், அமுதம் ரேஷன் கடைகள் அன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதனை திறந்து நடத்த வேண்டுமாய். வேலூர் அருகே யானை மிதித்து ஒருவர் பலியான சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் அருகே உள்ள அமிர்தி வனப்பகுதியில் கடந்த சில தினங்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று பச்சையப்பன் என்ற கூலி தொழிலாளி வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த யானைகள் அவரை தூக்கி வீசி மிதித்துள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே பச்சையப்பன் பலியானார். இந்த வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகம் இருப்பது பற்றி வனத்துறையினர் எச்சரிக்கை செய்யாததால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மின்சார வசதி இல்லாததனால் அடிக்கடி கரண்ட் கட் ஆவதனால் இந்த யானை வருவதோ போகுவதோ எங்களுக்கு தெரியவில்லை. அதனால இவர் இறந்ததுக்கு காரணம் ஒன்று மின்சாரம், 2வது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க எந்த ஒரு அறிகுறி இல்லாமல், அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க வனத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. வீரேந்திர சேவாக் அதிரடி நீக்கம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.